வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு கிரிதர். மோட்டோரோல இருந்து ஒரு புதிய டேப்லெட் லான்ச் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ்லாம் கொண்டு ஒரு டேப் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த டேப் பார்த்தீங்கன்னா மோட்டோ டேப் G62. இது 2 வேரியண்ட்ல அவைலபிளாக இருக்குது. நம்மக்கிட்ட இருக்கிற வேரியண்ட் பார்த்தீங்க அப்படின்னா LTE வேரியண்ட். அதாவது இதில் நீங்கள் சிம் கார்டு போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது தவிர LTE அல்லாமல் வெறும் வைஃபை மட்டும் போட்டு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி வெறும் G62 மட்டும் அவைலபிளாக இருக்குது. அது ஒன்று தான் அந்த 2 மாடல்ஸ்க்கும் இந்த 2 வேரியண்ட்டுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். அது தவிர எல்லாமே சேம் தான். ஸோ முதல்ல நம்ம இந்த மோட்டோ டேப் G62 அன்பாக்ஸ் பண்ணி பாக்ஸுக்குள்ளே என்னென்ன வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த டேப் எப்படி இருக்குது, இதை வாங்கலாமா வேணாமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முழு விமர்சனத்தை பார்த்துருவோம். மோட்டோ டேப் G62 இதோடைய பாக்ஸ் பேக்கேஜிங் இந்த மாதிரி தான் இருக்குது. சிம்பிளான ஒரு பாக்ஸ் பேக்கேஜிங் தான். இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா வெறும் டேப்லெட் மட்டும்தான் இருக்கு. டேப்லெட்டோட சேர்த்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஸ்டைலஸ் இல்லை கீபோர்டு இதெல்லாம் இந்த பாக்ஸுக்குள்ள வராது. அது இப்போதைக்கு அவங்க மோட்டோரோலா லான்ச்சும் பண்ணலன்னு நினைக்கிறேன். இந்த பாக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா MRP 45,998 போட்டுச்சு. நான் அதை பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டேன், தூக்கி வாரி போட்டுச்சு. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragon 618 வேற போட்டிருந்தது. ஆனால் ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து இவ்வளோ தூரத்துலாம் கிடையாதுங்க. லான்ச் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா வைஃபை வேரியண்ட்டுக்கு 15,999 rupees அவங்க லான்ச் பண்ணிருக்காங்க. LTE இருக்கக்கூடிய வேரியண்ட்டுக்கு 17,999 rupees. அதாவது இந்த வேரியண்ட்டுடைய விலை வந்து 17,999 rupees. ஃப்ளிப்கார்ட்டில் மட்டுமே அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதிக நேரம் கடத்தாமல் பாக்ஸுக்குள்ளே என்னென்ன வருது அப்படிங்கிறத பார்ப்போம். பாக்ஸை திறந்த உடனே நீங்கள் பத்திரமா பார்த்து திறக்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா எது மேலே எது கீழேன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் திறக்கணும். உள்ளே திறந்த உடனே மேலே டேப்லெட் இருக்குது. டேப்லெட் தவிர இந்த டேப்லெட்டை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு 20 வாட் சார்ஜர் பாக்ஸுக்குள்ள கொடுத்துருக்காங்க. அதுக்கான கேபிளும் இருக்கு. பிளஸ் சிம் கார்டு டூல், அப்புறம் சேஃப்டி இன்ஃபர்மேஷன், யூசர் மேனுவல் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதை நம்ம ஓரமாக வச்சுட்டு இந்த டேப்லெட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த டேப் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு கலரில் தான் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த கலருக்கான பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ராஸ்ட் ப்ளூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு கலராக இருக்குது. ஸோ இந்த மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளாஸ்டிக்கி ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டல் ஃபினிஷிங் மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக இந்த பிளாஸ்டிக் வந்து ஒரு கோட்டிங் தான், அது அடியில் இருக்கிறது மெட்டல் தான். சுற்றி இருக்கிற ரிம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டல் தான். இந்த ஒரு டூயல் டோன் ஃபினிஷிங் இருக்கிறனால இந்த டிசைனில் ஸ்லைட்டாக ஒரு வித்தியாசம் இருக்குது. பின்புறத்தை பார்த்தீங்கன்னா மோட்டோவோடைய அந்த லோகோ இருக்குது. சிங்கிள் கேமரா தான், 8 மெகா பிக்சல் சிங்கிள் கேமரா பின்னாடி கொடுத்துருக்காங்க. ஃப்ளாஷ்லாம் வேற கிடையாது. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இதில் டால்பி அட்மாஸ் டியூன்டு ஸ்பீக்கர்ஸ் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. எத்தனை ஸ்பீக்கர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கீழ் போகிறத பார்த்தாலே தெரியுது. இந்த சைடில் 2 ஸ்பீக்கர் இருக்குது. நடுவில் USB டைப் சிக்கான ஒரு போர்ட் இருக்குது. 3.5 ஆடியோ ஜாக்கை அவங்க மிஸ் பண்ணிடல. மேலே பார்த்தீங்கன்னா இன்னும் 2 ஸ்பீக்கர். ஸோ மொத்தமாக 4 ஸ்பீக்கர் இருக்குது. குவாட் ஸ்பீக்கர் அரேஞ்ச்மெண்ட். அதுக்கு பக்கத்தில் இங்கே பவர் பட்டன் இருக்குது. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா வால்யூம் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் மைக் மற்றும் இது சிம் கார்டு ட்ரே. ஸோ இந்த சிம் கார்டு ட்ரேல பார்த்தீங்கன்னா எதர் சிம் கார்டு போட்டுக்கலாம், இல்லாட்டி உங்களுடைய SD கார்டை போட்டுக்கலாம். சிங்கிள் சிம் கார்டு தான், 4G டிவைஸ், ஸ்லிம்மான லேப்டாப்னுடைய வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 465 கிராம்ஸ். இதோடைய திக்னஸ் 7.45 mm. ஒரு சில இடங்களில் மிஸ் ஆகி இது இந்த டேப்லெட்டை நான் லேப்டாப்னு சொல்லியிருப்பேன். ஸோ ஆனால் டேப்லெட் தான். ஸோ இந்த டேபை கையில் பிடிக்கிறதுக்கு நீங்கள் 2 வாக்கில் பிடிச்சிக்கலாம், நெட் வாக்கில் பிடிச்சிக்கலாம், இல்லாட்டி சைடு வாக்கில் கூட நீங்கள் பிடிச்சிக்கலாம். பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. வெயிட் அதிகமாக இல்லை. ஆனால் நீங்கள் பிடிச்சி தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்டாண்டில் நீங்கள் பொறுத்திட்டு எனி எக்ஸ்டர்னல் கீபோர்ட், எனி ப்ளூடூத் எக்ஸ்டர்னல் கீபோர்டோ இல்லை மவுஸோ நீங்கள் இதோட கனெக்ட் பண்ணி ஒரு சின்ன ஒரு லேப்டாப் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது வந்து ஒரு ப்ரொடக்டிவிட்டி டிவைஸ் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீடியா கன்சம்ஷனுக்கான பண்ண ஒரு டிவைஸ். ஏன் அப்படின்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா இதோட டிஸ்பிளேல இருந்து ஆரம்பிப்போம். ஸோ இந்த டேப்லெட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 10.6 இன்ச் கொண்ட ஒரு டிஸ்பிளே, 2K டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டென்ட்ஸ்லாம் பார்க்குறதுக்கு கலர்ஸ் ரிச்சாக இருக்குது. இதை வந்து AMOLED பேனல்லாம் கிடையாது, IPS LCD பேனல் தான். பட் இருந்தாலும் அவங்க 2K டிஸ்பிளே கொடுத்துருக்கிறதுனால உங்களால் ஹை ரெசல்யூஷன் கண்டென்ட்டை இந்த டிஸ்பிளே மூலமாக, இந்த டேப்லெட் மூலமாக நீங்கள் பார்க்க முடியும். AMOLED பேனலாக இல்லாட்டியும் டிஸ்பிளேல பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் இருக்குது, கலர்ஸ்லாம் ரிச்சாக இருக்குது, ஓவர் சேச்சுரேஷன் இல்லாமல் நல்ல ஒரு பிரைட்டான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளே சுற்றி இருக்கிற பெசல்ஸ் கொஞ்சம் திக்காக இருக்குது. பட் இந்த மாதிரி கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு இந்த டிஸ்பிளே, இந்த பெசல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அஃப்கோர்ஸ் இதை விட கொஞ்சம் ப்ரைஸ் எக்ஸ்பென்சிவான டேப்லெட்ஸ்லாம் பெசல்ஸ் ரொம்ப தின்னாக இருக்கும். அதில் வந்து பாம் ரிஜெக்ஷன் டெக்னாலஜிலாம் நல்லா கொடுத்துருப்பாங்க. ஹை ப்ரைஸ் டேப்லெட்ஸ் இருக்கக்கூடிய அந்த பாம் ரிஜெக்ஷன் டெக்னாலஜிலாம் இதில் அவ்வளோவா நம்ம எதிர்பார்க்க முடியாது. L1 வைட்பேண்டுக்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் கண்டென்ட்ஸை நீங்கள் வந்து HDயில் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். இப்படி நீங்கள் வந்து ஒரு ஹை ரெசல்யூஷன் கண்டென்ட் பார்க்குறப்போ ஆடியோ சரி இல்லைன்னா எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்காது. அதுக்காக தான் இவங்க வந்து குவாட் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. 4 ஸ்பீக்கர்னுடைய வால்யூம் எவ்வளோ லவுடாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பாருங்கள்.
ஓகே, ஸ்பீக்கர்னுடைய வால்யூம் நீங்க கேட்டிருப்பீங்க, லவுடா இருக்கு, நல்ல ஒரு டீப்பான ஒரு பஞ்சி பேஸ் சவுண்ட் டெலிவர் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் இல்ல. லெனோவோ டாப்ஸ்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சவுண்ட் 4 ஸ்பீக்கர் வச்சு அப்படியே தெறிக்கி இருக்கும். சோ அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நான் எதிர்பார்த்தேன், அது இதுல இல்ல. ஆனா 4 ஸ்பீக்கர் இருக்கு, நல்ல ஒரு ரூமுக்குள்ள உட்கார்ந்து கண்டென்ட் கன்சியூம் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, கண்டென்ட் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கர் உங்களுக்கு போதுமான ஸ்பீக்கரா இருக்கும். இன்னொரு பிரச்சனை நான் பார்த்தது என்னன்னா பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி திருப்புனா எக்கச்சக்கமான கிளார் அடிக்குது. இந்த டிஸ்பிளே பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு கிளாசி ஃபினிஷிங் கொடுத்துருக்கறனால நல்ல ஒரு கிளாரை கேட்ச் பண்ணுது. ஸோ நீங்க கண்டென்ட் கன்சியூம் பண்றப்போ இந்த கிளார் வந்து சில சமயம் இரிட்டேட்டிங்கா இருக்கும். ஒரு ஆங்கிள் வச்சு நீங்க பார்க்கணும். இந்த டேப்ல பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்லயும் சரி பேக்லயும் சரி 8 மெகா பிக்சலுக்கான கேமரா கொடுத்துருக்காங்க. பேக்ல இருக்க கேமரா வந்து ஆட்டோ ஃபோக்கஸ், ஃப்ரண்ட்ல இருக்க கேமரா பாத்தீங்கன்னா ஃபிக்ஸட் ஃபோக்கஸ். இந்த ஃப்ரண்ட் கேமரா வச்சு நீங்க இந்த வீடியோ கால் அட்டெண்ட் பண்ணிக்கலாம். அதுல எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. கிளாரிட்டி நல்லா இருக்கு, மைக்கினுடைய கிளாரிட்டி நல்லா இருக்கு. ரியர் கேமரா வச்சு ஏதாச்சும் ஒரு ஸ்கேன் பண்றதுக்கு, ஏதாச்சும் போட்டோ எடுத்து யாருக்காச்சும் அனுப்பணும் அப்படின்னா அதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய ஒரு போட்டோகிராஃபி டிவைஸ்லாம் இது கிடையாது. அப்கோர்ஸ் இரண்டுலயுமே பாத்தீங்கன்னா 1080p வீடியோஸ் நீங்க ஷூட்டும் பண்ணிக்கலாம். இந்த டேப்ல அவங்க Snapdragon 680 ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. கூடவே பாத்தீங்கன்னா 4GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜும் கொடுத்திருக்காங்க. ஒரே வேரியன்ட் தான். இந்த Snapdragon 680 ப்ராசஸர் நல்ல ப்ராசஸர். ஒரு டீசென்ட்டான கேம்ஸ்லாம் நீங்க போட்டு விளையாடலாம். ரொம்ப ஹை எண்ட் கேம்ஸ்லாம் போட்டு ஒரு தெறிக்க கிராபிக்ஸ்ல விளையாடணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான டேப்லெட் இது கிடையாது. ஸோ 15,000 17,000 ரூபாய்க்கு ஒரு பேசிக்கான கண்டென்ட் கன்சியூமிங் ஒரு டேப்லெட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறதுக்காக இந்த டேப்லெட் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆனா அப்படி நீங்க கண்டென்ட் கன்சியூம் பண்றப்போ அதோடைய பேட்டரி லைஃப் எப்படி இருக்குன்னு நினைச்சு பாத்தீங்க அப்படின்னா 7700 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா இவ்வளவு தின்னான ஒரு லேப்டாப்க்குள்ள 7700 பேட்டரி எப்படி வச்சாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா அதை சார்ஜ் பண்றதுக்கு என்னமோ 20 வாட் சார்ஜர் தான் கொடுத்திருக்காங்க. இந்த 20 வாட் சார்ஜர் வச்சு நம்ம சார்ஜ் பண்றப்போ ஓவர் நைட்டா ஃபுல் நைட் ஆகுது ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு. ஆனா ஒன்ஸ் சார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுடைய யூசேஜை பொறுத்து இந்த டேப்லெட் 2 days வரைக்கும் தாக்கு பிடிக்கும். தொடர்ந்து கண்டென்ட் பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா 2K டிஸ்பிளேல நீங்க தொடர்ந்து ஒரு நெட்ஃபிளிக்ஸ் உடைய ஒரு சீரிஸ் நீங்க பிஞ்ச் வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா 8 to 10 hours வரைக்கும் உங்களுக்கு ஸ்கிரீன் ஆன் டைம் கிடைக்கும். உங்களுக்கு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் தான், எந்த விதமான எக்ஸ்ட்ரா சாஃப்ட்வேரும் கிடையாது. மோட்டோரோலா தரப்புல இருந்து வரக்கூடிய அந்த பேசிக் மோட்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய சாஃப்ட்வேர் இருக்கும் பாத்தீங்களா, அது கூட இதுல கிடையாது. இதுல பாத்தீங்கன்னா Android 12 ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ டேப்லெட்டுக்கு கஸ்டமைஸ் யூஐ இந்த செட்டிங்ஸ்ல ஓரளவுக்கு இருக்கு. பட் மற்றபடி வேற எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா டேப்லெட்டுக்கு தனியாக எக்ஸ்பீரியன்ஸ் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக வேற எந்த விதமான எக்ஸ்ட்ரா சாஃப்ட்வேர் அவங்க ஆட் பண்ணல. ஸோ நீங்கள் இதை வாங்கலாமான்னு வேணாமான்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷன்ஸ் வந்து டேப்லெட்டுக்கு ஆப்டிமைஸ் சாஃப்ட்வேர் இருக்கா அப்படிங்கிறத பாருங்க. இல்லை எனக்கு வந்து ஒரு கண்டென்ட் கன்சியூம் பண்ணுறதுக்கு, ஒரு படம் பார்க்குறதுக்கு, ஒரு வீடியோஸ் பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு டிஸ்பிளே எனக்கு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக இந்த டேப்லெட் அதுக்குன்னே பண்ண டேப்லெட் தான் இது. இந்த Moto G62 நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் அடிக்கடி நீங்கள் ட்ராவல் பண்ணுறதா இருந்தீங்க அப்படின்னா இந்த 4G சிம் கார்டு போடக்கூடிய வெர்ஷன் நீங்கள் வாங்கிக்கிங்க. இல்லை நம்ம வீட்டில் உட்காந்து நம்ம கன்சியூம் பண்ண போகிறோம், இல்லை ஒரு ஹோட்டல் ரூம் போனோம்னா அங்கே உட்காந்து தான் கன்சியூம் பண்ண போகிறோம், இல்லை என்னுடைய மொபைல் ஃபோன்ல இருந்து நான் வைஃபை வந்து இதுக்கு ஹாட்ஸ்பாட் கொடுத்து நான் ஷேர் பண்ணி நான் யூஸ் பண்ணிக்கேன் அப்படின்னா நீங்க இந்த 15,999 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்க இந்த எல்டிசிக் வைஃபை வேரியன்ட் கூட நீங்க வாங்கிக்கலாம். எதுவா இருந்தாலும் இந்த டேப்லெட் Moto G62 நீங்க வாங்குறதுக்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சா நீங்க வாங்கி இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க நண்பரோட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம். Giri.